பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. என்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்காகவும் நம்ம இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும்னு உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னிடத்தில் உண்டு. அந்த வார்த்தையை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கணும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி. இங்கே அற்புதத்தை யோவானும் பேதுரும் நிகழ்த்துகிறார்கள். அந்த அலங்கார வாசல் அண்டையில் இருக்கிற பிச்சைக்காரன் அப்படியே ஆர்வமாக ஏதாவது பணம் கிடைக்குமா, காசு கிடைக்குமா பார்த்தா அவர் சொல்கிறார், என்கிட்ட பொண்ணு வெளியெல்லாம் கிடையாதுப்பா, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அதான் நசனாகிய இயேசுவின் நாமம் என்று சொன்னபோது அந்த வல்லமை அவன் மேலே இறங்கி அவன் எழும்பி நடந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பொண்ணு வெள்ளி எங்களிடத்தில் இல்லை என்று அந்த தேவ மனிதர்கள் சொன்னார்கள். அது உண்மை. அவங்க ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, ஒன்றுமில்லாம வந்தாங்க. ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒன்றுமில்லாமே இருக்கல. இப்போ நான் சொல்ற வசனத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதபடியில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையான தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஒருவருக்கும் ஒண்ணுமே குறையே இல்லை. 3ஆம் அதிகாரத்தில் பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லப்பா என்ற ஒரு வார்த்தை உண்மை. 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சூழ்நிலை மாறுது. இதை எதை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானுடைய பலனும் அபிஷேகமும் உங்களுக்குள்ளே நிரப்பப்பட்டு நீங்கள் ஆவியானவரையே சார்ந்து நடப்பீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அந்தந்த நாட்கள் வரும்போது தேவன் ஆச்சரியமாக சந்திப்பார். உங்களை விருத்தி அடைய செய்கிற கர்த்தர் அவர். ஆமாம், அப்போ இந்த நாட்களில் நீங்கள் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னுடைய தர்த்தரங்கள் எல்லாம் அவற்றை மாற்றுவார், என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். இந்த நெருக்கமான வனாந்திரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த நெருக்கத்தை சிலர் புரிஞ்சிக்காம அவங்களாக போய் அங்கங்கே கடனை வாங்கி அந்த நேரத்துக்கு அவங்க தப்பிச்சு கொள்ளுவாங்க. ஆனால் தேவ சித்தம் நடக்காமல் போயிடுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக ஆண்டவரை சார்ந்திருந்தா ஆச்சரியமாக கர்த்தர் உங்கள் தேவையெல்லாம் சந்திச்சிருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனானார். ஆண்டவர் சிலுவையில் தரித்திரராய் தொங்கினார். ஏன்? அதாவது நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக. சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களை ரட்சித்தது, அதை விசுவாசிக்கிறீங்க. இயேசுவின் ரத்தம் சுகமளிக்கிறது, அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஏன்? ஆண்டவர் என்னுடைய பொருளாதார தேவையை சந்திப்பார் நீங்க நம்பக்கூடாது. நிச்சயம் ஆவியானவர் மூலமாய் உங்கள் தேவையை சந்தித்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அனுதினமும் நீங்க செய்ய வேண்டியது ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். இப்போது இருக்கிற பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க. உங்க குறையை கொண்டு போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. இப்போ கடன் வாங்கிக்கலாம், அடுத்த வாரம் பணம் வரும், அதை நான் கொடுத்துருவேன் நீங்க நினைக்காதீங்க. தேவன் பாருங்க அதிசயமா நடத்துவார். சரியா? ஏனென்றால் உங்க வாழ்க்கையை படிப்படியாக விருத்தி அடைய செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? இணைந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நீர் விருத்தி அடைய செய்கிற தேவனப்பா. ஒரு காலத்தில் தரித்திரரும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற மக்களை எல்லாம் உடையவனாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உண்மை சார்ந்து தானப்பா இருக்கிறாங்க. நாங்கள்லாம் உண்மை நம்பி தானப்பா இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை ஏழையை தரித்திரனை பணக்காரனா ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுகிறவர் அல்லவா நீர். ஆச்சரியமான விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆவியானவரால் அனுதினமும் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு
தரித்திரத்தின் ஆவிகளை துரத்தி உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை குறைவில்லாமல் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் எவ்வளவு அழகா அவங்களோடு பேசுறாரு. உங்களுக்குள்ள இப்போ ஒரு விசுவாசம் வந்திருக்கு. அப்படியே விட்டுறாதீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சரியா? மட்டுமல்ல, இந்த செய்தியை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களும் ஐஸ்வர்யவான்களாக மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாறிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.